15வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். ததः பதம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதः பிரவృத்திः பிரசுதா புராணி. ததஹா மேற்கொண்டுன்னு அதற்கப்புறம். இந்த ததஹா தான் பிரம்மசூத்திரத்தினுடைய அதஹா, அதன் பிறகு. எதன் பிறகு? அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பார்த்து முடிச்சிருக்கணும். என்ன பார்த்து முடிச்சோன்னா வைராக்கியம். வைராக்கியம்னா வைராக்கியம் எதுக்கப்புறம் ஏற்படும் நமக்கு? வைராக்கியம் எதனால் ஏற்படும்? சம்சார தர்ஷனத்தினால, விவேகத்தினால ஏற்படும். ஸோ வெரி ரைட்ஃபுல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சம்சாரத்தை ஃபுல்லாக ஒரு வர்ணனை கொடுக்குறார். வாட் எவர் பெயின் தட் வி அண்டர்கோ, எமோஷ்னல் பெயின், இன்டலெக்சுவல் பெயின், என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ இதுக்கு சம்சாரம் அப்படின்னு ஒரு பேர். அந்த சம்சாரமானது எப்படி இந்த விருட்சமாக இருக்குது, அது எப்படி வைராக்கியத்தை கொண்டு நம்ம அறுக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லி முடித்தா. ஸோ வைராக்கியம் வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரி, நான் எதில் வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, அதிகாரித்துவத்திலையும் நம்ம பார்த்தோம். எதில் வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, சம்ஹவ் மை டைம் ஃபார் கெய்னிங் நாலெட்ஜ் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நான் நாலெட்ஜ் கெயின் பண்ணுற அந்த டைம் இருக்கு இல்லையா, அதை உலகத்தில் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அன்லஸ் அதே டைமில் வேற ஒரு விஷயம் நமக்கு ஒரே டயத்தில் ரெண்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்னு பேர். அதே டயத்தில் நீங்கள் கிளம்புறச்சே உங்கள் ஸ்பௌஸ் வழிக்கு கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாத்ரூமில், ஐ எம் கோயிங் ஞான் மார்க், அப்படி போகக்கூடாது. புரியுறதில்ல? அப்போது தெரியணும் எக்ஸாக்டாக என்ன பண்ணணும். ஸோ என்னுடைய டியூட்டிஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணணும். அப்புறம் என்ன சொல்லணும், எனக்கு டியூட்டிஸ் நிறையா இருக்குது, அதனால கிளாஸ்க்கு வர முடியல, அப்படி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம். இதனால் வர முடியல, இதனால் வர முடியல, அதனால் வர முடியலன்னு எவ்வளோ ரீசன் சொல்கிறோமோ, அதுதான் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். பட் கண்டினியூஸாக பார்த்தேன்னா இதுதான் எனக்கு ரீசன் அப்படின்னு சொன்னான்னா யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் நான் ஓகே தேங்க்யூ அப்படின்னு கேட்டுப்பேன். யாருக்கு உடம்பு சரியாக போகணும், யாருக்கு கேன்சர், டாக்டருக்கா பேஷண்ட்டுக்கா? சாரி டாக்டர் வர முடியல அப்படின்னு சொன்னால் யார்? டாக்டர் சாரியா இல்லைன்னா பேஷண்ட்டு சாரியா? பேஷண்ட்டு சாரி. தேர்ஃபோர் வைராக்கியம் அப்படிங்கிறது நாம் முக்கியமாக வேதாந்தி மெஷர் பண்ண வேண்டிய இது எங்கே அப்படின்னாக்கா, கிளாஸுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைம் என்னால் கொடுக்க முடியறதா, கொடுக்க முடியலன்னா அந்த டைம் எதனால் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு ஒருத்தரை தானே அனலைஸ் பண்ணேன்டா தெரியும். இதுதான் வைராக்கியத்தோட பேரோமீட்டர். வேறு எங்கேயும் வைராக்கியத்தை காட்டி கிழிக்க வேண்டியது அவசியமே இல்லை. கிளாஸில் வைராக்கியத்தோட கிளாஸுக்கு ரெகுலராக வந்துட்டோம் அப்படின்னாலே பாக்கி எல்லாம் அந்த கிளாஸ் பார்த்துக்கும். இட் ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி, இட் ஒர்க்ஸ். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது கிளாஸுக்கு என்னால் ப்ரிடாமினன்ஸ் கொடுக்க முடியறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எனக்கு ஞானம் இம்பார்ட்டண்ட்டுன்னு அர்த்தம். ஞானம் இம்பார்ட்டண்ட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, என் சம்சாரத்துக்கு அஜ்ஞானம் தான் காரணம்னு அர்த்தம். அப்போ கிளாஸுக்கு டைம் கொடுக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சம்சாரத்துக்கு என்னுடைய அறியாமை காரணம்னு ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். ரொம்ப வெரி இட் லிங்க்ஸ் வெரி சிம்பிளி. சரியா? அப்படி அந்த வைராக்கியத்தோட என்ன பண்ண சொல்கிறாருன்னா, அடுத்தது ததஹா தத்பதம் மார்கிதவ்யா. தத்பதம் மார்கிதவ்யா, அதாவது அந்த பதமானது, பிரம்ம பதமானது, அந்த விஷயத்தை அந்த மார்க்கத்தை நீ நாடுவாயாக, அதை அடைவாயாக அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ மார்கித்தவ்யா அடைவாயாகனா எப்படி அடையிறது அப்படின்னாக்கா, ரெகுலராக கிளாஸ் போ, சொந்தமாக புக்கு படிக்காத. நீ ரெகுலராக கிளாஸ் போய் சொல்கிறத டீச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் காதால் கேட்கணும். காதால் கேட்டால் மட்டும் போகாது, இவர் சொல்கிறதுல எது எனக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, எது எனக்கு ரெலவெண்ட்டாக இல்லை. இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதனை, அதிகமாக சாப்பிடாது, அதிகமாக சாப்பிடாது, அதிகமாக சாப்பிடாது. ஏற்கனவே நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். அந்த விஷயம் எனக்கு, அந்த சில சாதனைகள் சில பேருக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. ரெலவெண்ட்டாக இருக்கா மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் டவுட் இருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது சாதனைகள் ஒரு பக்கம், ஞானம் ஒரு பக்கம். ஞானமில் கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் அண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரது மட்டும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். சாதனைகளில் எது எனக்கு அப்ளிகபிள், எது எனக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு புரிஞ்சுண்டு அந்த விஷயத்தை என்னுடைய லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, ரெகுலராக ஒரு குருவிடம் நீண்ட காலம் தொடர்ந்து இடைவிடாமல் சம்பிரதாய வித்தா இதை படித்தாதான் இது முடியும். அதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர். அப்போது மார்கித்தவ்யா அப்படின்னா என்னென்னா, ஸ்ரவணம் குரு, ஸ்ரவணம் பண்ணுங்கோ அப்படிங்கிற கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஸ்ரவணம் பண்ணு. எஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயகா, அது மூலமாக அடையப்படுகின்ற இடத்திலிருந்து ஓர் நாளும் திரும்ப மாட்டீர்கள். அடையப்படுற பிரம்மபதத்திலேருந்து நம்ம திரும்ப மாட்டோம். இது நம்ம பார்த்து முடித்த கதை. அப்போது வைராக்கியம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன, வைராக்கியத்தோடு நம்ம ரெகுலராக ஸ்ரவணம் பண்ணணும், ஞானத்தை அடையிறதுக்கான பர்சியூட்டில் இருக்கணும். வைராக்கியம் நமக்கு வரணுன்றது எப்படி தெரிஞ்சுது? கிளாஸுக்கு வந்ததுனால தான் தெரியும். நமக்கு வைராக்கியம் போகிறல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு கிளாஸுக்கு வர்றதுனால தெரியுது. சம்சாரம் அப்படின்னு ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஃப்ரேமை கொடுத்து, ஓ இதெல்லாம் சம்சாரம் அப்படிங்கிறது எதில் தெரிஞ்சுது? கிளாஸு வந்ததுனால தெரிஞ்சுது. சரணாகத்தின்னு அடுத்தது பார்க்க போகிறோமே, அது எங்கே சொல்லி தருவா? கிளாஸை சொல்லி தருவா. அப்போது இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கிளாஸுக்கு வந்துடணும். ஜி நான் இன்னும் வைராக்கியமே இல்லை ஜி, எனக்கு இன்னும் அதுவே இல்லை, நான் கிளாஸுக்கு எப்படி வருது? கிளாஸுக்கு வந்தால் மற்றதெல்லாம் தானாக வரும். யூ வில் see your will shaping up. நம்மளுடைய ஹியூமன் வில் இருக்கு இல்லையா, அந்த வில் ஷேப் ஆகிறது தெரியும். என்னவா இருந்தாலும் நான் காத்தால கிளாஸுக்கு போயிடுவேன். இந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு அடைய முடியாதா? நம்ம நீரஜ் சோப்ரா அந்த மாதிரிலாம் வாழ்க்கை ஃபுல்லாகவே அப்படியே சொல்கிற ஒரு 4-5 கிளாஸுக்கு டெய்லி மார்னிங் ஒரு 1 hour என்னால் கொடுக்க முடியல. அது என்னென்னா, என்னால் எழுந்துக்க முடியாது. டிசைடு எழுந்துக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு 10 நாள் எழுந்துருங்க, மைண்டுக்கு புரிஞ்சிடும், ஓ இவர் சீக்கிரம் எழுந்துருவாருன்னு. ஏன் நைட்டு 12 மணி மட்டும் கொட்டம் அடிக்கிறது காரணம் அது டசன்ட் வாண்ட் டு கிவ் அப். அப்போது மைண்ட் ஒன்றும் மெட்டீரியலிஸ்டிக் பர்சியூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே 10:30 இல்லை மேக்ஸிமம் 10 மணிக்கு படுத்துட்டுருணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அந்த டிசிப்ளின் கொண்டு வரணும். ஸோ டிசிப்ளினால் என்ன கிடைக்கும்? வில்லு ஸ்ட்ராங் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணர் யஜ்யம் 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 நிறைய யஜ்யம் சொல்கிறார் 4வது 5வது அத்தியாயத்தில், 6வதுலேயும். அது மூலமாக என்ன ஆகும்னா, யூ வில் ஹாவ் அ வெரி வெரி இன்டாமிட்டபிள் வில் வித் யூ. அந்த இன்டாமிட்டபிள் வில் இருந்ததுனாக்கா எதுவாக இருந்தாலும், இப்போ நான் கிளாஸுக்கு போகணும், நான் எப்படி போகிறது? அப்படி தான் மைண்டு ஒர்க் பண்ணுமே வந்து, இப்போ நான் கிளாஸுக்கு போக முடியாது, இது எப்படி அவர்கிட்ட சொல்கிறது, எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுங்கிறது சிலபஸ்லேயும் கொண்டு வராதிங்க. யூ டோன்ட் ஹவ் டு கன்வின்ஸ் மீ. இஃப் யூ ஆர் நாட் கம்மிங், யூ ஆர் நாட் கம். ஆனால் நான் ஏன் போக முடியும், நிஜமாகவே என்னால் போக முடியலையா அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். சரியா? அதனால் கிளாஸ் 1க்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா வில்லு ஸ்ட்ராங் ஆகும். கிளாஸ் 1க்கு வந்துட்டோம்னா டிசிப்ளின் கிடைக்கும் நம்ம லைஃப்பில். கிளாஸ் 1க்கு வந்துட்டோம் அப்படின்னா புண்ணியம் ஏற்படும் அபரிமிதமாக. கிளாஸ் 1க்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த கிளாஸ் வரத்துக்கான பிரேரணை கிடைக்கும். கிளாஸுக்கு வந்துட்டோம்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் த மோஸ்ட் ஞானம் கிடைக்கும். அதனால் the only clear beautiful discipline that a Vedanta student should follow is attending the class. Primary discipline அதுதான். பூஜையெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் ஆற்றுல, அதை விட்டுட்டு வரணும், விட்டுட்டு வா, தப்பு இல்லை. சுவாமி பரமார்த்தானந்தா சொல்கிறார்,
நாம் பண்ணுற சிவலிங்கத்துக்கு பண்ணுற பூஜையோட 100 மடங்கு பலன் வாய்ந்தது ஒரு கிளாஸ் கேட்குறது. ஒரு இடத்துல வருது 100 அஸ்வமேத யாகத்துக்கு சமானம் கிளாஸ் அட்டன் பண்ணுறது. வைதிகமாக ஆர்கியூ பண்ணலாம், வைதிகமாக அதுக்கு பதில் சொல்லலாம். புரியுதா? அதனால் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி அது சொல்கிறார். அப்போது அதுக்கு நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுறது. எனார்மஸி அப்படியே கரெக்டு. நீங்கள் இன்றைக்கி இப்போ சொல்கிறேன் இல்லையா, இந்த கிளாஸ் கேட்கும்போது எஸ் நாளையிலேருந்து பாரு அப்படின்னு இருக்கு. பட் சாயங்காலம் நாளை கார்த்தால் அந்த அலாம் ஆஃப் பண்ணுறச்சே அது வரமாட்டேங்கிறதே. வேர் டஸ் இட் கோ? இப்போ இருக்கிற அந்த கன்விக்ஷன், எஸ் ஐ வில் டூ இட் அப்படிங்கிற கன்விக்ஷன் ஏன் நாளைக்கு மார்னிங் வரமாட்டேங்கிறது அப்படின்னா, தெர் இஸ் ரொம்ப சிம்பிள். இன்விசிபிள் ஃபேக்டர் ஒன்று ஒர்க் பண்ணுறது இல்லையா? அந்த இன்விசிபிள் ஃபேக்டரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போகிற ஆள் பகவான். நீ என்ன பண்ணியிருந்தியோ அதை அந்த க்ஷணமே மறந்து போயிட்டு, சில பேர் பகவானும் அப்படி தான், இந்த டீச்சர்ஸும் அப்படி தான். அவன் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம். கிளாஸுக்கே வரல, இன்ஃபார்மும் பண்ணலை, அப்படியே இருந்து திடீர்னு ஒரு நாள் கிளாஸுக்கு இன்றைக்கி கிளாஸில் இந்த 2-3 பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னாக்கா அப்படின்னு மொத்தத்தை எல்லாத்தையும் மறந்து போயிடுவான். அதே மாதிரி பகவான் கிட்ட, பகவானே நீ விட்டா எனக்கு ஆள் கிடையாதப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்படியே ஓகேன்றுவார். அப்போ அந்த இன்விசிபிள் ஃபேக்டரை இன்வோக் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்னா, பகவான் இடத்துல சரணாகதி தேவைப்படுறது. அப்போது வைராக்கியத்தோடைய விஷயம் நம்ம டிஃபைன் பண்ணுறச்ச என்ன டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, வேர்ல்டு டிபெண்ட் டு காட் டிபெண்ட் அப்படின்னு சொன்னோம். அந்த காட் டிபெண்டன்சியே ஒரு முக்கியமான டிபெண்டன்சி. வேதாந்த ஸ்ரவணத்துக்கு படிப்புக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் முக்கியமாக நம்ம ஒரு டிபெண்டன்சியை செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரே டிபெண்டன்சி எது அப்படின்னா, டிபெண்டன்சி ஆன் காட். அவரை அண்டி இரு அப்படின்னாக்கா அவரை மாத்திரமே அண்டி இருன்னு அர்த்தம். என்ன வேணா நடக்கட்டுமே, have one-to-one connection with the Lord. அப்போ என்ன சொல்றாருன்னா, தமேவ ச ஆத்யம் புருஷம் பிரபத்யே. உன்னையே நான் சரணடைகிறேன். யார? புருஷனை. பூரயதி சர்வம் இது புருஷா. அனைத்திலும் ஊடுருவி இருப்பவன் எவனோ அவன் புருஷன், புருஷோத்தமன். யதா பிரவருத்தி பிரசுதா புராணி. அந்த கடவுள் அவர் தான் எல்லாமாகவும் இருக்கிறார், அனைத்துமாகவும் இருக்கிறார். பிரசுதா புராணி, எப்பொழுதுமே இருப்பவர், இப்பொழுதும் இருப்பவர், அன்றும் இருந்தவர், இன்றும் இருந்தவர், என்றும் இருந்தவர். அதனால அவரால் தான் எல்லாமே இயங்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எழுந்து இன்னைக்கு கிளாஸுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா 50% காரணம் பகவான். அந்த 50% நான், 50% பகவான் அப்படிங்கிறது மைண்ட் 50% ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே. லுக்ஸ் லைக் 100% நானே தான் எழுந்தேன், நானே தான் குளித்தேன், நானே தான் இது பண்ண மாதிரி இருந்ததே. நோ, ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா? கார்த்தால எழுந்துட்டேலனோ, அலம் அடித்தது காதில் விழுந்ததில்லை. எத்தனை நாள் காதில் விழாமல் தூங்கி போயிருக்கோம். அங்கே ஒரு 50% பகவான் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா? அங்கே ஒரு 50% ஒர்க். அப்புறம் எழுந்த உடனே டக்குன்னு சுவிட்சு போட்டேலனோ, லைட் எரிஞ்சுதோனோ, கரண்ட் இருந்ததா? கரண்ட் இருந்தது. கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு இல்லையா நிறைய நாள்? அங்கே ஒரு 50% போட்டுக்கோங்க பகவானுக்கு. அப்புறம் போயிட்டு டேப்பை திறந்தல்னா தண்ணி வந்ததோனோ, அப்போனா ஏற்கனவே யாரோ மோட்டர்லாம் போட்டு தண்ணியெலாம் ஏற்றி வச்சுருந்தா இல்லையா? எத்தனையோ நாள் கரெக்டாக நம்ம குளிக்கரிச்சே தண்ணி வராது, வெளியில் உட்காரணும், அவனை மோட்டர் போட சொல்லி ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு, வந்ததோனோ. அங்கே ஒரு 50%, குளிக்கிறதுல 50%. அதுக்கப்புறம் துணியெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும், இன்றைக்கி போட்டுன்னு வரா மாதிரி இருக்கணும். இந்த வேஷ்டி எங்கே வச்சேன்,
எல்லாமே ஓகே. கடைசியில் ஒரு இடத்துல செக் இருக்கும், வண்டி சாவி காணும். வண்டி சாவி எல்லாமே ரெடி, வண்டி சாவி மட்டும் காணும். ஜி ஒரே தடையாக இருந்தது காத்தாலேருந்து, அதனால நான் கிளாஸுக்கு வரல. பா என்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டு, எவ்வளவோ தடை இருந்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி நான் வந்துட்டேன் கிளாஸ்க்கு. அது இல்லை அச்சீவ்மெண்ட்டு. வண்டி சாவி கிடச்சிரும், கிடைக்கணும் கரெக்டாக. அதுக்கு நம்ம ஏற்கனவே கரெக்டாக வச்சுருக்கணும். போட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகணும். அடித்த மழையில் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? இப்போவாவது மேக்ஸிமம் கார் இருக்குது, சில பேருக்கு கார் அவ்வளோவா பிரச்சனை பண்ணாது. இந்த டூ வீலரை உதன்னு உதப்போம். அந்த காலத்தில் இந்த காலெல்லாம் கைண்டு போயிடும். ஒரு வண்டி இருந்தது எங்கள் அப்பாட்ட, ராஜ்தூத் அப்படின்னு. அந்த வண்டியை நானே பாட்டாக கட்டிடுவேன். அது வண்டி வேலை செய்யலைன்னா எங்கே போய் எதாவது அந்த ஸ்பார்க் பிளக் எடுத்து அது நீங்கள் பண்ணியிருக்கலாம் தெரியல, அந்த ஸ்பார்க் பிளக்கை வந்து தேய்க்கணும், தட்டணும். அப்புறம் அதை வந்து தனியாக வச்சு அதில் ஸ்பார்க் வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுட்டு அப்புறம் படன்னு அப்புறம் அது ஆன் ஆச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஓட்டணும். இப்போல்லாம் கொஞ்சம் டெக்னாலஜிலாம் மாறினால அந்த தடையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இட்ஸ் தடை அதான் இருக்கலாம். அப்படியே நம்ம கேட்டுக்கு வரைச்சா கேட்டு பூட்டியிருப்பான், வாட்ச்மேன் எங்கேயோ போயிருப்பான். வாட்ச்மேன் பேன் புரியுறதோ? எல்லாம் இது எதுக்கு இப்படி விலாவரியாக சொல்கிறேன் அப்படின்னா, எவ்ரி சிங்கிள் ஸ்டேஜ் தெர் இஸ் சம்திங் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் விச் இஸ் கிவன். அது நமக்கு நடக்கிறது, அதனால நமக்கு தெரியல. அப்போது இந்த விஷயமானது எதனால் இயங்கப்படுறதுன்னா தெய்வத்தினால் இயங்கப்படுகிறது. அப்போது அந்த தெய்வம் வந்து அந்த தெய்வத்தின் இடத்துல எப்போவுமே வந்து மைண்டில் வந்து ஒரு சரண்டர் இருக்கணும். That it is because of you, it's an enabler. The enabling principle of the world. பகவான் புருஷா எல்லாத்தையும் பிரவர்த்தி பண்ணுறது அவர் தான், எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கிறது அவர் தான். அவர் தான் நேற்றும் இருந்தார், இன்றும் இருந்தார், நாளையும் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறவர் இடத்துல ஒரு சரண்டர் வேண்டாமா? அது இல்லைனாக்க வைராக்கியம் இல்லை. அதுவும் வைராக்கியமும் இல்லைனாக்க கிளாஸ் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது. திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன்னு கோச்சக்கூடாது. கிளாஸுக்கு வர முடியல அப்படின்னா அது வந்து வீக் வில்லை குறிக்கிறது, வீக் பக்தியை குறிக்கிறது. யாருக்கு பக்தி கம்மியாக இருக்கோ அவளால் கிளாஸுக்கு வர முடியாது. ரொம்ப ஹெவியாக சொல்கிற மாதிரி இருக்கேன். இதெல்லாம் உண்மை. அதாவது என்ன சொல்லுவா, அன்காம்ப்ரமைஸ்டாக உண்மை சொல்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இது. அப்போது நம்ம பக்தி சரி, இது எதுக்கு ஜி திட்டுற மாதிரியே இருக்கே, எல்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கு. சிம்பிள் விஷயம், பக்தியை வளர்த்துக்கோம். நத்திங் ராங். நான் வேதாந்தத்துக்கு வந்துட்டேன், பகவான்கிட்ட இனிமேல் எதுவும் வேண்டிக்க மாட்டேன். வேதாந்தத்துக்கு வேண்டிக்கோ. பகவானே காத்தால எழுப்பி விட்றப்பா, பகவானே டிராஃபிக் எதுவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக போயிடணும். பிகாஸ் மார்னிங் டைமில் நம்ம கிளாஸ் வச்சுருக்கிற எந்த டைம்லையும் டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எக்ஸப்ட் சாட்டர்டே ஈவினிங். பகவானே கரெக்டாக கொண்டு சேர்த்துறப்பா. அப்புறம் என்ன, திரும்பி வீட்டுக்கு போகணும். பகவானே நான் பாட்டு கிளாஸ் முடிஞ்சு அவரோட பேசிட்டு லேட் பண்ணிட்டேன், இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திட்டாமல் இருக்கணும், நம்மளை வேண்டிக்கலாம். தப்பே இல்லைன்றேண்ணா. எதுக்கு இருக்கார் அவர் எதுக்கு இருக்கார்? ஏடிஎம் மிஷின் மாதிரி கார்டை போடணும், பைசா எடுத்துக்கிட்டே போடணும். ஐயோ ஏடிஎம் எப்போ பாரு நமக்கு பைசா கொடுக்குறதே, இந்த வாட்டி நான் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம்ல. நம்ம நல்ல கர்மங்களை பண்ணி டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவர்கிட்டருந்து வாங்கிகிட்டே இருக்கணும். அப்போது சரணாகதி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே சொல்கிற சரணாகதி வந்து ஈஸ்வரன் இடத்துல இருக்கிற சரணாகதி, பகவான் இடத்துல சரணாகதி பண்ணு. சரணாகதி அப்படின்னா ஒரு நிறைய ராங் மீனிங் இருக்குது. சரணாகதி அப்படின்னாக்க ஈஸ்வரனை முன்னிறுத்தி அனைத்தையும் செய்வது. முதல்ல அது ஈஸ்வரன் முன்னிறுத்த சொல்லியிருக்காரு, முதல்ல அந்த பிள்ளையாருக்கு 4 பூவை போட்டுட்டு பண்ண, அப்படி இல்லை. மைண்டுக்குள்ளே அவரால் இது இயங்கப்படுறது, அவரால் இது எனக்கு கிடச்சிருக்குன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இருக்கிற சத்தியத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இது அவரால் நடக்கிறது அப்படின்ற அதனால தான் வந்து லைஃப்பில் நமக்கு வந்து நடக்கிறது நடக்காமல் போகிறது.
இந்த ரெண்டுத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு கொடுக்குறார் பகவான் அப்படின்னா, உன்னால் மட்டும் இப்போது இஃப் எவ்ரி திங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல், நம்ம எடுத்துட்ட எல்லா விஷயமும் நடத்தி முடிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ நடக்காமல் இருக்குது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா, நம்மளை தவிர ஒரு ஃபேக்டர் ஒர்க் பண்ணுறது இல்லையா? இது சிம்பிளாக இதை நம்ம டிரைவ் பண்ணி புரிஞ்சுக்க முடியாதா? அப்போ அந்த நடக்காமல் பண்ணுற ஃபேக்டர் இல்லை, நடப்பதும் நடக்காததும் எந்த விஷயத்தின் ஆதிக்கத்தில் உள்ளதோ அந்த விஷயத்துக்கு நாம் பக்தி செய்ய வேண்டும். புரியுறதா? என்னுடைய கர்மந்தான், என்னுடைய கர்மத்தினுடைய பலன்தான் அது எனக்கு ஏற்படுறது அப்படின்னா, அந்த விஷயத்தை எனேபிள் பண்ணுற ஃபேக்டர் ஈஸ்வரா, அவர் தமிழில் சொல்லணும்னா தெய்வம். அந்த தெய்வத்தினிடத்தில் பக்தி இருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னாக்க, நமக்கு அந்த தெய்வத்தினிடத்தின் பக்தியினால் நமக்கு வேண்டியது நடக்கும். அந்த வேண்டியது நடக்கிறதோட அந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, வேண்டியது வேண்டாததை முழுங்கிடும் அந்த பக்தி. அல்டிமேட்லி எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, தெய்வத்தை வைத்து கொண்டு இதெல்லாம் நடத்தி கொள்கிறேன் அப்படின்னு போகாமல், தெய்வம் தான் இனி எனக்கு நடக்க வேண்டிய விஷயம்னு பக்தி நம்மளை முழுங்கிடும். அப்படியே you will be swallowed into bhakti so that you are no more the user of bhakti, rather the very embodiment of bhakti. அதுக்கு பேர் சரணாகதி. சரணாகத்தினா எங்கேயோ அடிமை பண்ணுறது இல்லை. சரணாகதி இஸ் டோட்டல் எக்ஸசைஸ் ஆஃப் டோட்டல் ஃப்ரீ வில். கிளியர், அதாவது அறிவு புத்தி வேலை செஞ்சதுன்னா, அறிவு இருந்ததுன்னா தெரியும் தட் நம்ம சரணாகதி பண்ணணும்னு. ஐய குருவா சிஷ்யனா என்னடா அடிமை மாதிரி சுற்றின்னு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பேர் கிடச்சது யூஎஸில், யூஎஸ் ட்ரைங்கிங், யூனோ. ஏன் இப்படி அடிமை மாதிரி சுற்றுறீங்க? அவள்கிட்ட சொல்ல முடியுமா அறிவு இருக்கு அதனால அப்படின்னு? இந்த ஞானத்துக்காக எதை வேணா கொடுக்கலாம், வாழ்க்கையே கொடுக்கலாம். குடிக்க தண்ணி எடுத்து வச்சா என்னவா? அது போட்டோம். அப்போது இந்த சரணாகதி பாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ரெகுலராக இருக்கணும் நமக்கு. அந்த பக்தி வளர 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 என்ன ஆகும்னாக்க, எனக்கு எது நடக்கணுன்னாலும் அவன் பார்த்துப்பான். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன? எனக்கு எது நடக்கணுமோ அவன் முடிவு பண்ணட்டும், நான் எதுவும் கேட்க மாட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெச்சோர்டு ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமோ? நடக்கணும் நடக்காதது ரெண்டுத்துலேருந்து ஃப்ரீ ஆகிடுவோம். இது ஒன்று நடக்கிறது, இது எனக்கு நடக்கலை அப்படின்ற விஷயத்துலேருந்து. ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப பிடிச்சவாளோட வெளியில் போகிறச்சே த டெஸ்டினேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் இல்லை, எவ்ரி டைம் எனக்கு பிடிச்சவாளோட நான் வெளியில் போகிறச்சே, எங்கே வேணா என்ன உங்க கூட வரேன் நான், எனக்கு அது போகிறோம் அப்படின்னு இருக்குமா இருக்காதா? அது மெச்சோர்ட ஸ்டேஜ் ஆஃப் பக்தி. நீ என்ன பண்ண சொன்னால் என்ன, நான் உலகத்தில் எதில் உழண்டா என்ன, நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். யார் அந்த நீயும் நானும்? பகவான். புரியுறதா? அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னையே கொடுக்கறதுக்கு தயாராகிடுவார். இல்லை, நமக்கு ரொம்ப பிடிச்சவாளாக இருந்தால் நமக்கு என்ன யோசிக்கிறோம்? நம்ம அவள் நமக்கே வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த க்ளோசஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு க்ளோசஸ்ட்டாக ஆக முடியாதப்பா. ஏன்? ஐ ஆம் ஆல்ரெடி த க்ளோசஸ்ட். உன்னுடைய க்ளோசஸ்ட் எது? செல்ஃப். அதை ஜஸ்ட் நீ தெரிஞ்சுண்டா போகிறோம். ஸோ பகவான் எனேபிள் பண்ணுவார், எல்லாத்தையும் செஞ்சு வைப்பார், தன்னை ஒரு நல்ல சகாவாக கொடுப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? நீ தான் நானுன்றதை காட்டி கொடுப்பார். இந்த நீ தான் நானுன்றதை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணிப்பார். அந்த ஏஜென்ட் பேர் என்ன? குரு. அப்போது சரணாகதி இஸ் அ ஃபியூவல் ரைட் ஃப்ரம் மெட்டீரியல் லைஃப் டு தி எண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. பியூர் மெட்டீரியலில் பகவான் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருப்பார். அப்புறம் அதே பகவான் மெட்டீரியல் லைஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, சமே சமே கோதுமா ஆச்சமே அச்சமே, அதாவது சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே நு காமஸ்சமே காமஸ்சமே. இந்த மேக்கு என்ன அர்த்தம்?
இந்த மேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சதுர்த்தி விபக்தியில் வர லெட் தட் பி ஃபார் மீ, லெட் தட் பி ஃபார் மீ, ஃபார் மீ, ஃபார் மீ, ஃபார் மீல ஆரம்பித்து ஞானத்துக்கு அப்புறம் இதே சமக்கம் எப்படி இருக்கும்? ஷஷ்டி விபக்திக்கு போயிடும். ஆஃப் மீ, ஆஃப் மீ, ஆஃப் மீ ரெண்டுத்துக்குமே மே தான் சம்ஸ்கிருதத்தில். ஷஞ்சமே மயஷ்சமே. ஷஞ்சமேனா ஆஃப் மீ இஸ் த மங்களம். ஷம் என்னிலிருந்து மங்களம் பிறந்தது. கோதுமை, இந்த பார்க்குற கோதுமத்தை என்ஜாய் பண்ணுறேன்ல, அந்த கோதுமம், அந்த கோதுமத்தோடைய ஆனந்தம் என்னிலிருந்து வருது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பெக்கிங் மாதிரி இருக்கும். சமகம் பேச சொல்கிறச்ச, சுவாமி இதை கூட, அதை கூட, பெக், ப்ளீஸ் பெக், ப்ளீஸ் டேக் ப்ரைட் இன் பெக்கிங் பிஃபோர் த லார்ட். Then you will find that everything that is there is because of you, because you are the Lord himself. அப்படி சூஷாச்சமே சுதினஞ்சமே. என்ன நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இன்கேஸ் நம்ம ஏதாவது இந்த லைஃப்பில் வந்து சாகிறதுக்கு முன்னாடி, இப்போ சம்டைம்ஸு நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு கடை மூட போகிறா அப்படின்னோடனே மனசில் ஒரு வேக்கம் இருக்கும். நம்ம இன்னும் அந்த செக்ஷன்லாம் பார்க்கலையோ, ஏதாவது இல்லையோ அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதாவது செக்யூரிட்டி வர சொல்லாமா, நீங்கள் போய் நாளைக்கு வாங்கம்மா அப்படின்னு. அசிங்கமாக இருக்கும். நான் போய் நாளைக்கு வாங்கம்மா, போங்கம்மா அப்படின்னு அனுப்புவான். அதே மாதிரி இந்த லைஃப்பில் இன்கேஸ் நம்ம ஏதாவது அனுபவிக்காமல் விட்டுட்டோமோ, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகிறதும் டவுட் இருந்தால் இன்றைக்கே போய் சமக்கம் எடுத்து ஃபுல் லிஸ்ட்டு பாருங்கள். இதெல்லாம் கூட கேட்கலாமா பகவான்கிட்ட? எண்ணெய், புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் கேட்குறான். அடடா. சூஷாச்சமே சயனஞ்சமே, அதாவது நல்ல தூக்கம் வரணும். படித்தா தூங்கினா நல்லா படுத்துக்கணும், நல்லா தூங்கணும், நல்ல உதயமாகணும். அதாவது அந்த சமக்கம் படித்தா எதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி பை இது கிவனாக இருக்குன்னு தெரியும். பகவான் எங்கே நமக்கு கொடுத்துருக்கான்னு தெரியும். நீங்கள் தூக்கம் வராத வாழ்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் தூக்கத்தினுடைய அருமை. நமக்கு ஒரு நாள் தூக்கம் வரலன்னா போகிறோம், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் பீயிங் வெரி ஃப்ரெஷ் அண்ட் பீயிங் வெரி சாத்விக் ஆர் ராஜசிக், அதுவே நமக்கு வந்து ஐயோ ஏன் இப்படி இருக்குது, நம்ம என்ன சாப்பிட்லாம், தயிர் குடிக்கலாமா, ஏதாவது குடிச்சு துப்புன்னு படுக்கலாமான்னு தோணும். ஏன்னா நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட், த மோஸ்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஐட்டம் இன் த வேர்ல்டு இஸ் பகவான். எஸ், டேக்கன் ஃபார் கிராண்டட். அப்போது நம்மளை யாராவது டேக்கன் ஃபார் கிராண்டட்னா அவள் நம்மளை என்ன ஸ்டேட்டஸில் வச்சுருக்கா? பகவான்ற ஸ்டேட்டஸில் வச்சுருக்கா. ஒரு கவி எழுதினாராம். யார்? ஒரு கவி. அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு எனக்கு, ரொம்ப நாளாக அந்த ஸ்லோகம் தேடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்க. அர்த்தம் மட்டும் தெரியாது. ஒரு பண்டிதர் கவி என்ன எழுதினார்னா, பகவானே நீ பிச்சைக்காரன், ஏன்பா அப்படி வர்ணிக்கிறான் அப்படின்னாக்க, பிச்சைக்காரன் வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்பான், தன்னை வந்து காட்டிக்கிற மாதிரி பண்ணுவான். நாம் என்ன பண்ணுவோம்? அவன் இருக்கிறதையும் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்ப்பான். இவன் அவாய்டு பண்ணுவான். அவன் வந்து தன்னை காட்டிகிட்டே இருப்பான். பகவானே அந்த மாதிரி இந்த உலக மக்கள் இடையில் நீ இருக்கிறத வந்து அங்கங்கே காட்டினாலும் நைஸாக ஒன்று அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்களே இந்த மக்கள் அப்படின்னு. இதுக்கு பேர் நிந்தா ஸ்துதின்னு பேர். நிந்த பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி ஸ்துதி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பகவான் இடத்துல சரணாகதி. பகவான் பக்தி இல்லை எனக்கு, ஐ டைரக்ட் சகுன், நோ சகுன், டைரக்ட் நிர்குண். முட்டாள்னு அர்த்தம். சகுனும் புரியல, ரெண்டு இல்லை ஆக்சுவலி, சகுன் நிர்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சகுன் யா நிர்குண். இந்த நார்த்துலலாம் இந்த கேள்வி கேட்பான், ஆச்சா சகுன் யா நிர்குண் அப்படின்னு கேட்பான். அவகுண்ரா, எல்லாமே அவகுண் நீ பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ சகுண பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்குண பிரம்மத்துக்கு நான் குணத்தை ஏற்றி வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான். சகுண பிரம்மம் மீன்ஸ் நிர்குண பிரம்மம். அதனால பகவானிடத்துல அதுக்கு புருஷா அப்படின்னு இங்கே ஒரு அழகான பேர் கொடுக்கார். பூரயதி சர்வம் இது புருஷா. அதனால ஈஸ்வர சரணாகதி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ளீஸ் கோ பேக், உங்கள் டைரி எடுத்து பாருங்கோ, ஒரு நாளைக்கு பகவானுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறேன்னு. மார்னிங் டைம் ஓகே சுவாமி, 6:30 to 7:30. எஸ், யூ ஆர் ஆல்ரெடி கிவிங் தட். கிளாஸ் கேட்குறது என்ன? பகவானுக்கு கொடுக்குற டைம் தான் அது.
இது பல பூஜைகளை விட மேலானது. கிளாஸ் கேட்கறது பல யஜ்யங்களை விட மேலானது. ஜி உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அப்படி அப்படி சொல்கிறேல்ல ஜி, நான் சொல்லலப்பா, வேதம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம். நிர்மாணமோஹாஜித சங்கதோஷாஹ அத்யாத்மநித்யா விநிவృత్త காமாஹ த்வந்த்வைர்விமுக்தா சுகதுக்க சம்யைஹ கச்சந்த்யமூடா பதமவ்யயம் தத். அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, என்ன சொல்லின்னு இருக்கார் கிருஷ்ணர்? பிரம்ம விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த பிரம்ம விசாரத்துக்கு உறுதுணையாக இருப்பது வைராகியமும் சரணாகதியும். இந்த மொத்தத்துலேயுமே இருக்க வேண்டியது, ஊடுருவி இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நற்பண்புகள். நற்பண்புகளே பக்தியாகும், நற்பண்புகளே தர்மமாகும், நற்பண்புகளே சரணாகதியாகும், நற்பண்புகளே வைராகியமாகவும் ஆகும். அதனால நற்பண்புகளில் வைராகியத்தை வைராகியம் ஒரு நற்பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுறதா? அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நம்மளை எப்படி வச்சுக்கிறோம், எப்படி பண்ணுறோம், ஹவு யூ ஷுட் கீப் யுவர் செல்ஃப், நம்மளுடைய மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நற்பண்புகள். மைண்டை எப்படி நீங்கள் எவ்ரிடே வரும்போது இந்த இடம் க்ளீனாக இருக்கோ, அந்த மாதிரி மைண்டு எவ்ரி டைம் க்ளீனாகவே வச்சுக்கணும், ரெகுலராக க்ளீனாக வச்சுக்கணும். அது எப்படி நம்ம ரெகுலராக க்ளீனாக வச்சுக்கிறது? அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, தனியாக உட்காந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது ஒரு வே. இன்னொன்று, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதிலெல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமையும் பகவானையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வெளிப்படுற விஷயம் நற்பண்புகளாக இருக்கப்படுது. புரியுது? அப்போது இன்னொருத்தரோட நமக்கு சண்டை வருது அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? எப்படியாவது சண்டையில் ஜெயிக்க பார்க்கணும் இல்லையா? எப்படியாவது சண்டையை நிறுத்த பார்க்கணும். ஏன்னா சண்டையில் ஜெயிச்சாலோ சண்டையில் தோத்தாலோ அது பேதத்தை அதிகப்படுத்துது. சண்டையை நிறுத்தினோன்னா அது பேதத்தை குறைக்கிறது. இப்போ சண்டையை நிறுத்துறதுக்காக நாம் தோல்வியானாலும் பரவாயில்ல பண்ணோன்னா அது என்னுடைய நற்பண்போடைய வெளிப்பாடு. ஏன் பேதத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது? எப்படி பேதம் நற்பண்பு இன்மையாக இருக்கிறது, அது எப்படி ஈஸ்வர பக்தி ஆகும்? இப்போது அபேதத்தை நான் இது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பேதம் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நானே சாரி சொல்கிறேனோ அந்த மாதிரி ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஈஸ்வர பக்தி ஆகும்? அஹிம்சா பர்ஃபெக்ட். அஹிம்சா எப்படி ஈஸ்வர பக்தி ஆகும்? அஹிம்சா எப்படி ஈஸ்வர பக்தி ஆகும் அப்படின்னா, அஹிம்சாவோடைய கார்டினல் ரூல் என்ன அப்படின்னா, seeing the other as your own self. How you can see the other one as your own self? Only if you have the knowledge that there is only one self which pervades everything. புரியுறதா? அப்போது அங்கேருந்து வருது ஞானம், ஞானம் பக்தியிலேருந்து நம்மளுடைய செயல்பாடுலேருந்து நம்மளுடைய ஃபைனல் விஷயங்கள், விளைவுகள். இது ஈஸ்வர பக்தி ஆகும். இந்த காக்னிஷனோடு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே நம்மளுடைய ஜர்னியின் நற்பண்புகள் வெரி வெரி ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இருக்கும். அதில் அநேகமான நற்பண்புகள் இருக்குது. 13வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் நற்பண்புகள் சொன்னார்? ஒரு தடவை ஞாபகப்படுத்தி போகலாமா? 1 2 நான் மனப்பாடம் பண்ண சொன்னேன், நீங்கள் ஆனால் ஐநோ பிஸியாக இருந்திருப்பேன். அமானித்வமதம் வித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்ம விநிக்ரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம்
आसक्तिरनभिष्वङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टानिष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी देशसेवित्वं हरतिर्जनसंसति अध्यात्मज्ञाननित्यत्वं तत्त्वज्ञानार्थदर्शनम् एतज्ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यततोऽन्यथा. हे அர்ஜுனா, இந்த நற்பண்புகள் இல்லாதது எதுவோ அது அஜ்ஞானம் அப்பா. அப்போ நம்ம கிளாஸ்ல ஞானத்தை தெரிஞ்சுண்டு அந்த ஞானத்தை ஞானத்தின் மூலமா ஈஸ்வராவை அப்ரிஷியேட் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸ்வராவை அப்ரிஷியேட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய செயல்களும் செயல்பாடுகளும் பண்புடையதாக இருக்கும். அப்போ அந்த காக்னிஷனோட அந்த பண்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அபரிமிதமாக புண்ணியம் ஜாஸ்தி ஆகும் நமக்கு. அந்த புண்ணியமானது நம்மளுடைய தடைகளை நீக்கிறதுக்கு பயன்படும். அப்போ நான் ஈஸ்வரனத்தை சரணாகதி பண்ணி பகவானே இன்னைக்கு எப்படியாவது கிளாஸுக்கு போகணும்னு நான் கேட்கும்போது நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவர் எடுத்து கொடுக்கணும். நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி எடுத்து கொடுப்பார்? நீ நற்பண்புகளோடு இருந்து புண்ணியத்தை சம்பாதிச்சேன்னா உனக்கு வரும். இங்கே சில விஷயங்களை சொல்கிறார். நிர்மாண மோகா, நிர்மாணஹா, மானஹா, மானம், நிர்மாணம். இதுக்கு என்ன 13வது அத்தியாயத்தில் இப்போ சொன்னோம் இல்லையா, அமானித்வம்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த மானித்வம், அந்த மானம். மானம்னா என்ன? ஆத்மனி பூஜ்ய பாவனா. தட் ஐ நீட் டு பி ரெஸ்பெக்டட், ஐ நீட் டு பி ஹெல்ட் ஹை இன் எவ்ரி ஒன்ஸ் ஐஸ். நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் யார் தெரியும்ல, இது இருக்குல்ல, இது மற்றவாளை எவ்வளோ ஹிம்சப்படுத்தும் தெரியுமா? நீங்கள் எந்த நற்பண்புகள் எடுத்துட்டாலும் அதனுடைய ரூட்டில் ஹிம்சா வெளிப்படும். ஒன்று ஹிம்சா ஆன் செல்ஃப், ஒரு ஹிம்சா ஆன் அதர்ஸ். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோன்னா அமானித்வம் ஆர் நிர்மாணம். மானமற்ற இரு, மானம் இல்லாதவனே. யாராவது போடா மானம் கட்டவனே அப்படின்னு சொன்னால், ஐயோ அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே ஆகட்டும் வாய் முகூர்த்தம். அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க சொல்லலை. நம்ம ஒரு இடத்துல நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்த அவாய்ட் பண்ணுமானா அந்த இடத்த அவாய்ட் பண்ணும். மதியாதார் வாசல் மிதியாதே. ஆனால் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல பாரு அப்படின்னு நமக்கு உள்ள ஒரு பெயின் வருது இல்லையா, அதை விட்டுடுன்றார். அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல பாவம், ஓகே. நாளைக்கு கேட்டான்னா ஓகே, திருப்பி ஓகே, அவ்வளோதான். அது இப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஒரு இடத்துல மரியாதை கொடுக்கலைனாலும் பின்னால் அவள் நம்ம பேசினாலும் நம்மளால் அவளை ஈஸியாக மன்னிக்க முடியும். அப்புறம் இந்த நீ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உண்மையாகவே என்ன தெரியுமா நிர்மாணம்னா, நமக்கு அவள் மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற விஷயமே ரெக்கக்னைஸ் ஆகாமல் இருக்கிறது தான். ஏன் எனக்கு மரியாதை கொடுக்கணும்? இப்போ எனக்கு எங்கே சேர் போட்டிருக்கா, என்ன எங்கே உட்கார சொல்கிறா, என்ன எப்படி பண்ணுறா, how am I being treated, how am I being handled. கிளாஸில் அதிகமாக அவரை பார்த்தே பேசிகிட்டு இருக்கார், என் பக்கம் கம்மியாக தான் பார்த்தார். I am being, how am I being treated, how am I being taken இருக்கு இல்லையா? குறைச்சிக்கோ. யாருக்கு பெயின்? அவளுக்கு பெயின் கிடையாது, உனக்கு தான் பெயின். அடுத்தது என்ன? மோகா. மோகம்ங்கிறது வேல்யூ கிடையாது. அந்த நிற இன்னொரு தடவை போட்டுக்கணும். நிர்மோகம். நிர்மோகம்னா என்ன அர்த்தம்? நிர்மோகி அகாடா கேள்விப்பட்டிருக்கேளோ? எங்க கேள்விப்பட்டிருக்கேள்? அயோத்தியாவில் அந்த 3 பேரில் ஒரு பார்ட்டி நிர்மோகி அகாடா. அங்கே பார்த்தீங்கன்னா நிர்மோகி, பைராகி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் இந்த சன்னியாசி இதுக்கெல்லாம். நிர்மோகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய மெட்டீரியல் பர்சியூட்லேருந்து ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டுக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகப்படுத்தணும். அதனால சாஸ்திரம் அழகாக என்ன பண்ணுறது அப்படின்னா, அர்த்த காமத்தை கொடுத்துட்டு தர்மத்தை கொடுத்து நம்மளை மோட்சத்துக்கு லிஃப்ட் பண்ணுறது. அர்த்த காமம் நமக்கு ரியலாகவே தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி மட்டும்
படிப்பு ஏறுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணு, வேண்டாங்களே. எதுக்கு அர்த்தகாம கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்னன்னு புரிஞ்சுண்டு அந்த வேல்யூ வந்து ஓவர் ப்ளே பண்ணாமல் அதுக்கு என்ன வேல்யூ அதை மட்டும் கொடுத்துட்டு மெயினாக வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டுக்கு வந்து எங்கேயுமே வந்து கிளாஸ் இருக்குது, அட் த சேம் டைம் வீக்கெண்டு டூர் இருக்குது. நான் எதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன சூஸ் பண்ணோம்? கரெக்ட் ஆன்சர் வந்து கிளாஸ் சார். உங்கள் ஆன்சர் கேட்குறேன், நான் கரெக்ட் ஆன்சர் கேட்கல. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will try to plan it accordingly. அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணுன்றது இல்லை. பட் எனக்கு ப்ரையாரிட்டி கிளாஸ் இல்லையா, ப்ரையாரிட்டி கிளாஸு, அதனால கிளாஸ் இருக்குது. சரி, 4 மணிக்கு கிளம்புறத வந்து 7:30 கிளம்பலாம். அந்த மாதிரி நான் வந்து கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இன்கேஸ் முடியல, மற்றவா எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கிளாஸ் எப்படியாவது கேட்டுடணும். இது வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியோடைய ஒரு இது. அப்போது மைண்டு வெளி செயல்பாட்டில் வந்து வெளி உலகத்தில் மற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பிஹேவியர் எப்படி இருக்குது அதை விட்டுடு. மைண்டுக்குள்ள எனக்கு எது ப்ரையாரிட்டியாக படுறது, எனக்கு எது ப்ரையாரிட்டியாக படுறது அப்படின்னு தோணும். அதில் வந்து எங்கே வந்து மைண்ட் இருக்குங்கிறத பொறுத்து தெரியும். அப்போது மெட்டீரியல் பர்சியூட்டை பற்றி வெறுப்போ அதை வந்து பண்ணக்கூடாது, யூ ஷுட் ஸ்டாப் டூயிங் இட் அப்படிலாம் எங்கேயுமே கிருஷ்ணன் சொல்லலை. ஹாவ் ஃபன், நோ ப்ராப்ளம், பட் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் பர்சியூட். சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, என்னெல்லாம் இஷ்ட வஸ்துக்கள்லாம் போகிக்கணுமோ போகிங்கோ. ஆனால் அது வந்து நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, சிம்பிள் மெட்டீரியல் பர்சியூட் என்ன, நல்ல மழை பெஞ்சிருக்கு, இழுத்து மூடுறா, தூங்கிடலாம், நல்லா தூங்கி எழுந்துட்டு அவர் தான் உண்மையை சொன்னால் விட்டுருவேன்னு சொல்லியிருக்கல, ஜி சாரி ஜி தூங்கி போயிட்டேன் ஜி. கரெக்டு, to that extent it is great to tell the truth, but don't do it next time. will strong பண்ணிக்கோ, சரியா? நிர்மாண மோகா ஜித சங்க தோஷாகா. இந்த சங்கத்துக்கு ஒரு தோஷம் உண்டு, அதாவது சங்கத்துக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை ஜெயி அப்படிங்கிறது. என்ன சங்க தோஷம்னா என்ன அப்படின்னா, யூ ஆர் டிபெண்ட், பாண்ட் ஆகிடுவோம் அந்த இடத்துல, சாஞ்சிக்கணும் நமக்கு எப்போவுமே. இல்லைதா, நிற்கிறதுனாலும் இப்படி இப்படி உட்காந்துருப்போம், இப்படி வச்சுன்னு உட்காந்துருப்போம், இல்லை செவத்தில் வந்து இந்த இடம் இப்படி சாஞ்சுன்னு இருப்போம். நேச்சுரல், அதெல்லாம் ஃபிசிக்கல் லீனிங் ஓகே. எமோஷ்னலாக லீன் பண்ணுவோம் நம்ம சில பேர் மேலே. நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை, வளரல், அதெல்லாம் நம்பர் 1 வளரல். நீ இல்லைன்னா லைஃப் இல்லைன்னா அந்த ஆள் செத்து போனால் இந்த ஆளும் உடனே கட்டை ஏறணும்ல. உடன்கட்டை ஏறுறதுன்னா தெரியல, ஏற மாட்டா. ஐயோ இப்படி நீங்கள் தான் நினச்சிருந்தேனே, நீங்கள் போயிட்டே இப்படி, ஐயோ வாத்தியார் வந்துட்டாரா அப்படின்னு அடுத்த வேலையை பார்ப்பா, அவ்வளோதான். அதாவது த பிக்கஸ்ட் வீக்னஸ் எ வேதாந்தி கேன் ஹேவ் இஸ், நீங்கள் தான் என்னோட லைஃபு, இதுதான் என்னுடைய விஷயம், இது இல்லைன்னா என்னால் முடியாது, அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் பொய். முன்னாடியும் அப்படி கிடையாது, நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்கும்போது அப்படி கிடையாது, இதுக்கப்புறமும் அப்படி கிடையாது. யூ ஆர் இண்டிபெண்ட் அண்ட் யூ கேன் ஸ்டே இண்டிபெண்ட். அதுக்குன்ட்டு வந்து ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் இன் திஸ் ஹவுஸ், வந்து ஈஸிக்காதப்பா, தோஷ சங்க தோஷா அப்படிலாம் சொல்லக்கூடாது. முந்தைய விட அதிகமாக லவ் காட்ட முடியும். நிஜமாகவே நம்ம வந்து எமோஷ்னல் லீனிங் இல்லை அப்படின்னா, அவள் நம்மளை எவ்வளோ வந்து தப்பாக நடத்தினாலும், அவர் எவ்வளோ வந்து நம்மளை வந்து ராங்காக ப்ளேஸ் பண்ணாலும், நம்மளால் வந்து அன்கண்டிஷ்னலாக லவ் கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன, ஏதாவது குற்றம் பார்த்துட்டே இருக்கும். நீ எனக்கு சரியாக பேசலை, நீ கூப்பிடும்போது வரல, நீ வந்து இப்படி பண்ணிட்டேன்னு அப்படி பண்ணிட்ட, கண்டினியூஸாக இந்த மாதிரி உனக்கு வந்து கம்ப்ளைண்ட் தோன்றதுன்னா there is an emotional leaning and you are putting yourself down
A person who puts himself down cannot study Vedanta. தன்னை தானே தாழ்த்திக்க கூடாது, எமோஷனலாக கூட. நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வர? பகவான் கிட்ட மட்டும் சொல்லலாம். ஒரே ஒரு இடத்துல சங்கம் வச்சுக்கிறது எங்க அப்படின்னா பகவான் கிட்ட வச்சுக்கலாம். ஏன் பகவான் கிட்ட வச்சுக்கலாம்? எமோஷனல் டிபெண்டன்சி வச்சுக்கலாமா? பகவான்கிட்ட வச்சுக்கலாம். ஏன் பகவான் கிட்ட மட்டும் வச்சுக்கலாம்? பகவான் மாறாத வஸ்து, அப்படியே இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் மாறும், வீட்டில் இருக்கிற கிரகங்கள்லாம். தமிழில் ஒரு வார்த்தை திட்டுவான் தெரியுமோ? கிரகம். கிரகம்டா, என் கிரகம். ஏன்? என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நீ பண்ணுற இந்த அட்டுழியத்துக்குன்னு அர்த்தம். ஏன்னா கிரகங்கள் ஏதாவது பண்ணிட்டுனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் திட்டுவான், உன்னை ஒன்றும் பண்ணவும் முடியல, பொறுத்துக்கவும் முடியல, கிரகம்டா கிரகம் அப்படின்னு திட்டுவான். அந்த மாதிரி வீட்டில் யார் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் நம்ம வந்து அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஐடென்டிஃபை யுவர் டிபெண்டன்சி. எங்கெங்க நான் டிபெண்ட்டாக இருக்கேன் எழுதி, நோட் புக் எடுத்து எழுது. அந்த டிபெண்டன்சியோட இண்டிகேட்டர்ஸ் என்ன, எப்பெல்லாம் நான் வந்து எனக்கு பெயின் ஆகுது அந்த டிபெண்டன்சியில், ஏன் எனக்கு அந்த பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி கேட்கணும் படிக்கிற இடத்துல. இது இப்படி இருக்கே என்னென்னு. அதை விட்டுட்டு அவர் அப்படி பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரில் குற்றச்சாட்டு தாக்கல் பண்ணுறதுக்கு என்னை வந்து பார்ட்னராக சேர்த்துக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், தப்பு தானே அவர் பண்ணுறது. நான் கேட்பேன், அது இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு ஏன் பெயின் வருது? இப்போ அவர் அப்படி பண்ணார்ல, எனக்கு ஒன்றுமே ஆகலைல்ல, உனக்கு ஏன் பெயின் வருது? ஏன்னா சம்பந்தம் இருக்குது, அங்கே கவனி, சம்பந்தத்தை கவனி, அந்த ஆளை விட்டுடு, லீவ் ஹிம் ஃப்ரீ. பகவான் பார்த்துப்பான் அவரை. நீ என் கேஸ் உனக்கு அவர் பாவமே பண்ணினா அவர் பார்த்துப்பாரு. யூ லுக் அட் யுவர் செல்ஃப். நீ எப்படி ஒன்றை ஷீல்டு பண்ணிக்கலான்னு பாரு. இப்போ பாரு, இந்த மழை வருது, நச 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 நசன்னு. சில பேர் இருக்கா, மழை வந்தாலே திட்ட ஆரம்பிச்சிருவான், நச 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 நசன்னு. கொடை எடுத்துன்னு போ, ரெயின் கோட் எடுத்துன்னு போ, ஜாலியாக போகலாம். நான் கிளம்புற நேரத்துக்கு மழை வரக்கூடாது. நாளைக்கு கல்யாணம்லாம் வச்சுருக்கேன், பகவானே மழை வரக்கூடாதுடா, இது ஒரு வேண்டுதலாக, இது பலார்னு அடிக்கணும், மழை வரக்கூடாதுன்னு ஒருத்தன் வேண்டிப்பானா? அதனால் வந்து எமோஷ்னல் டிபெண்டன்சி, எமோஷ்னல் லீனிங் இருக்கு இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எமோஷ்னலாக என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் அது அப்படியே பகவான் மேலே செலுத்தணும். I am telling you, he will respond much faster and much better. நிஜமாக சொல்கிறேன், much faster and much better. எப்போவுமே நமக்கு வந்து சாஞ்சிக்கிறதுக்கு பகவான் இருக்கணும், புரியுறதா? மற்றவா வந்து அப்படி 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 டக்குன்னு இது பண்ணிட்டா கூட, மற்ற எமோஷனல் லீனிங்லாம் அப்படியே நம்ம உட்காரும்போது சேர் எடுத்துருவான், புரியுறதா? ஆனால் நான் எப்போவுமே கீழே தான் உட்காருவேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா யார் எடுக்க முடியும்? தரையை யாராவது எடுக்க முடியுமா? அந்த மாதிரியான தரை வந்து பகவான், புரியுறதா? அது வந்து அதுக்குன்ட்டு சேரில் உட்கார வேண்டான்னு சொல்லலை. சேரு அவள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சேர் இப்படி பிடிச்சிட்டு உட்காரணும். அவள் எடுத்துருவா அப்படின்னு ஒரு மைண்டில் எப்போவுமே இருக்கணும். நம்ம நம்புகிறோம் இந்த ஆளை, இந்த ஆள் கவுத்துனாலும் கவுத்துருவான், கவுக்கலாம். அவளோட நேச்சர், அவளுடைய சூழ்நிலை, அவளுடைய விஷயம், அவளுடைய திங்கிங், அவளுடைய நிர்பந்தம், அவள் எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம், புரியுறதா? அது வந்து எனக்கு அஃபெக்ட் ஆன உடனே ஐயோ போச்சே, எல்லாம் துரோகிங்க, இந்த உலகத்தில் எல்லாமே துரோகிங்க. இதுலேருந்து ஒரு ஃபாலோ அவுட் என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லாம் என்ன ஏமாற்றிட்டாங்க. இந்த எல்லா ஃபேமிலியிலையும் ஒரு ஸ்டோரி இருக்கும். நல்ல பிஸ்னஸ் பண்ணால் அந்த பார்ட்னர் வந்து உங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டான். ஏன் அவர் ஏமாத்துறது மட்டும் இவர் கையை கட்டி ஏமாத்தேன்ன அப்படின்னு பார்த்துருந்தாரா? எந்த கதை விடுற இல்லை எல்லாரும். உலகத்தில் இவன் ஏமாற்றிட்டான், அவன் துரோகி. எஸ்பெஷலி அவன் சைடு இருக்குல்ல, இந்த அம்மா சொல்லுவா, உங்கள் அப்பாவோட ஃபேமிலி சைடு இருக்குல்ல, எல்லாம் வர்ஸ்டடா அப்படிமா. ஐயோ பாப்பா பாப்பா, எல்லாம் தான் திட்டணும் எல்லா பக்கமும். ஒரு வேதாந்தி வந்து
தனக்கு துரோகம் நடந்துருத்தோ, தன்னை உலகம் ஏமாத்திருத்தோ, தன்னை உலகம் கீழே போட்டுருது, இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, கான்செப்டே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பகவான் ஒரு ஆளை டிஸ்மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம். உனக்கு தான் இன்ஃபினிட்டி பகவான் அவைலபிளாக இருக்காரு, அதை விட்டுட்டு இவன் துரோகம் பண்ணிட்டான் அவன் துரோகம் பண்ணிட்டான்னு என்ன அர்த்தம்? அதனால் என்னெல்லாம் லீனிங் இருக்கோ அது அப்படியே பகவான் மேலே ஷிஃப்ட் பண்ணும். ஷிஃப்ட் டோட்டலி டு பகவான். ஐயோ என்னுடைய புத்திர பாசத்தை விட முடியலையே அப்படின்னா பாலகிருஷ்ண பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. பாலம் முகுந்தம், அந்த பாலம் முகுந்தம் எங்கள் தாத்தாவுடைய தாத்தா கூட, அவருக்கு கூட குழந்தை கண்ணனாக இருந்தான், கண்ணன் குழந்தையாக இருந்தான், குழந்தை கண்ணனாக இருந்தான், ரெண்டுமே இருக்கணும். எனக்கும் அவனுக்கு கண்ணனாக இருக்கு. ஸோ அவர் பர்மனெண்ட்டு இல்லையா? மைண்டு தாட்ஸு, அந்த தாட்டை லீன் ஆகிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது இன்னத்துக்கு நீ ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் போய் போடுற, போய் பகவான்கிட்ட போட. தட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இல்லை, சிம்பிள் விஷயம். அதனால் இப்போ பார்த்தோம்னா சரணாகதி பகவான் இடத்துல பக்தி, பகவான் இடத்துல சரணாகதிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று பின்னி படைஞ்சு போகிறது. எல்லாத்தையும் இட் வில் எனேபிள் இட். அத்தியாத்ம நித்யா கடைசியாக எடுத்துக்கலாம். வினிவிருத்த காமாகா, அது ஓகே. வினிவிருத்த காமாகான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஃப்ரீடம் ஃப்ரம் நியூ டிசையர்ஸ். ஏற்கனவே இருக்கிற டிசையர்ஸ்லேருந்து ஃப்ரீயாக, புதுசாக ஏதாவது சேர்த்துக்காத. வேற இப்போ உன்ட்ட ஏதாவது இருந்ததுன்னா, அடிக்ஷன்ஸ் இருந்ததுன்னா இது பண்ணிட்டு. ஒருத்தர் இப்படியே இருப்பார். கரெக்ட். என்னன்னா மூக்குப்பொடி, இது 2 ஜென்ரேஷன் முன்னாடி அப்படின்ட்டு பண்ணிட்டு திருப்பி டப்பாலேருந்து எடுத்து அடுத்ததுக்கு ரெடியாக வச்சுப்பார். அதெல்லாம் மெதுவாக ஷெட் பண்ணு, புதுசாக ஏதாவது போய் இப்போ சேர்த்துக்காதன்னு அர்த்தம். இதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்க்க ஆரம்பிக்க போகிறேன். கண்ணே கலங்காதே அப்படின்னு ஒரு சீரியல் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். கண்ணே கலங்காதே அப்படின்னா அந்த வார்த்தை நல்லா அட்ராக்டிவாக இருக்கான்னு ஒன்று. தாலி கட்டும்போது கழுத்தை அறுத்து விட்டார், என்ன நடந்தது பார்க்குங்கள். ரொம்ப முக்கியம்டா. தாலி கட்டும்போது கழுத்து அறுத்தானா அதை உட்காந்துட்டு வாரம் பார்த்துட்டு, வாரமாவது பரவாயில்ல, இப்போ டெய்லி போடுறான்ல மகா சீரியல். ஷோப்பா, ஜூனூன்னு ஒன்று இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் முதல்ல வந்தது. கரெக்டு வார்த்தை, அதாவது நல்ல ஓப்பனிங். அது பீயிங் எ ஃபஸ்ட்டு மெகா சீரியல், த ரைட் நேம் என்னது? ஜுனூன். ஜுனூனுக்கு என்ன தமிழில்? பிடிவாதம் 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 பிடிவாதம். நான் பார்த்தே தீருவேன். அந்த மினி அகர்வால் என்ன ஆறா கடைசியில் முகேஷ் கஞ்சி என்ன பண்ணுறான்? ஐயோ என்ன டிஸ்கஷனு, அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக அதை பற்றி டிஸ்கஷனு, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்ததை பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி நடந்ததை பற்றி அது ஒரு எப்பா என்ன ஒரு டிபெண்டன்சி. அதனால இது மாதிரி புதுசாக அதுலையாவது போய் மாட்டிக்காத. அனாரம்பாத் பிரதமம் புத்தி லக்ஷணம், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோம். அனாரம்பாத் பிரதமம் புத்தி லக்ஷணம், ஆரம்பிக்காத. துஸ்ஸா ஏதாவது ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சுக்காத. துவந்த்வைஹி விமுக்தாகா, இது நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். இரட்டைகளிலிருந்து விடுதலை பெற்றவனாக இரு, விடுபட்டு இரு. அப்போ எப்படி இரட்டைகளிலிருந்து விடுதலைப்பட்டவனாக இருக்க முடியும்? சுகம் ஏற்பட்டாலும் துக்கம் ஏற்பட்டாலும் இது இப்படி ஏற்படும், அடுத்தது உடனே மாறிடும். எந்த விதமான அனுபவம் ஏற்பட்டாலும் அது மாறிடும் திருப்பி. அப்படின்றத மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். அது என்னது? திஸ் வில் சேஞ்ச். அதெல்லாம் இங்கேருந்து சுட்டது தான். இந்த நிலை மாறும். பெரிய தத்துவமாக அதை சொல்லுவான். இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும். அந்த இதுவும் கடந்து போகுமே 1/2 மணி நேரம் பேசுவான். பா சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? ஐயோ அது விமுக்தா இருக்க நிர்மாணமோ. நான் மண்டே அன்னைக்கு நிர்மாணமோகா, டியூஸ்டே அன்னைக்கு ஜித்தசங்க தோஷாகா, வெனஸ்டே அன்னைக்கு வினிவிருத்த காமாகா. இப்படி டைம் டேபிள்லாம் போட வேண்டாம். சிம்பிள் ஈஸ்வர பக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பக்த சரித்திரமான எடுத்து பாருங்க.
பக்தி இருக்கும், கூடவே இந்த நற்பண்புகள் இருக்கும். பக்தி நற்பண்புகள் தேர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். எப்போ எனக்கு பகவான் தான் முக்கியம்னு எடுத்துனா உலகத்தில் துவந்துவங்கள்லாம் என்ன எனக்கு பெருசா? சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், இட்ஸ் ஓகே, டேக் இட். சுக துக்கா துவந்தைஹி முகுதா சம்யைஹி. சம்யைஹினா ரெசிலியன்ஸ்னு பேர். ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ரெசிலியன்ஸ். அது அந்த இடத்துல அபியாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, மே யுவர் நேச்சர் பி லைக் தட் அப்படிங்கிற ரெசிலியன்ட் நேச்சர் ஆயிடுதா ஆட்டம். ஓகே ரைட்டு. என்னோட குருஜி சூப்பராக ஒரு விஷயம் சொல்லுவார், இது யோகா கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, வாட் எவ்வளோ குவிக்காக மைண்டில் ஸோ வாட் வருதான். ஸோ வாட் ஒரு ஸோ தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. நம்மளுடைய ஹோல் இந்த துவந்த்வைரி முக்தாக சுகதுக்க சம்யைஹி இருக்கு இல்லையா, இந்த ஹோல் விஷயம் எந்த வார்த்தையில் இருக்குன்னா, இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லலாம், ஸோ, SO. சரியா? ஸோ வாட் என்னது? அதனால என்ன? இதுதான் சிம்பிள். எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வாட், ஸோ வாட் அப்படின்னு டென்ஷனாவது ஸோ வாட் சொல்லணும். அதுக்கப்புறம் அது இயல்பாக சொல்ல வந்துடும். ஸோ வாட் நிறைய விஷயம் வேல்யூஸை பொறுத்த மட்டும் வேதமே என்ன சொல்கிறதுனாக்க, ஃபேக் இட் அண்ட் மேக் இட். ஃபேக் இட்னா என்ன? எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சால் இருக்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கோ அப்படிங்க. நாட் அ ஃபேக்கிங் இட், இருக்கிற மாதிரி என்னென்ன தானே அதானம் தர. தானே அதானம் தரன்னா என்ன? கொடுத்து கொடுக்க முடியாத உன்னுடைய அந்த தன்மையை கடை. ஸ்ரத்தையை வெளிப்படுத்தி அஸ்ரத்தைய கடை. ஒரு நல்ல சாமம் இருக்கு ரொம்ப. தானே தானம் தர சேதோ குன்ஸ்தர. அவ பிரிட்ஜை கிராஸ் பண்ண அப்படிங்கிறார். பிரிட்ஜை கடந்துரும், முடிஞ்சுத்து. அப்போ சுக துக்க சம்யஹி இதெல்லாம் பிராக்டிஸ். இதுதான் ஸ்பிரிச்சுவல் சாதனை. ஏதாவது கொடுங்க சுவாமி அப்படின்னா இதை போடு. இதில் எல்லாமே ஒருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலதெல்லாம் நமக்கு நன்னாவே இருக்கும். சில இடத்துல எதுன்னு கண்டுபிடிச்சு அதை கச்சந்தி அப்படி பண்ணால் என்னாகுமா, இப்படி சரணாகதியோட நற்பண்புகளோட குருன்னு இடத்துல போய் சாஸ்திர விசாரம் பிரம்ம விசாரம் பண்ணால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? வைராகியம் உடையவனுக்கு கச்சந்தி அவ்யயம் பதம். அவ்யயம் பதம்னா அழிவற்ற அழிக்க முடியாத அந்த பதத்தை அமூடாகனா என்ன? அவன் ஞானி ஆகிறான், ஞானத்தை உடையவனாக இருக்கிறான், அறிவுடையவன். பதம் அவ்யயம். பதம்னா என்ன? எந்த பதமானது இந்த மொத்த சம்சார விருட்சத்தை தோற்றுவித்திருந்ததோ அந்த பதம் அவ்யயம் பதம் எதுவோ அந்த பதத்தை நீ அடைவாய். புரியுறதோ? அப்போ சம்சாரம்ன்றது மியர் நோஷன். எது சம்சாரமோ அது ஈஸ்வரா இல்லையா? எது விரிஞ்சு இருக்கிற இந்த ஜகத்து बहुत ये संसार बहुत बड़ा है, इसको करना है அப்படின்னு சொல்லிட்டு டைன்னு ஒரு பஜன் பாட்டு பாடிடுவான். அவன் ஒரே பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். 4 மணி நேரம் ஓடும். 4 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பா மேக்னெட் மாதிரி. ஆனால் புரியணும் எது எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த சம்சார விருட்சம்னு நம்ம எதை சொல்கிறோமோ, இந்த ஜகத்துன்னு எது சொல்கிறோமோ, இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய பதம் இருக்கு இல்லையா? பதம்னா என்ன? நம்ம அடைய வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நேச்சர் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். அது பிரம்மன். அந்த அவ்யயம் பதத்தை நாம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பிரம்ம லக்ஷணத்தை பற்றி சொல்ல போகிறார். அதை நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வெரி குட். ஸோ பகவத்கீதாலலாம்